ஏகனே போற்றி இணையாழும் ஈசனே போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசனம். என்ன இல்லை, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறா. கண்டிப்பாக இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய பதிவு நமது நேயர் ஒருத்தர் ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே ஜென்ரலாக பொருந்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் இந்த கமெண்ட் எடுத்து நம்ம ஒரு வீடியோவை கொடுக்கலாம் அப்படின்றனால அந்த ஐடியாவை நம்ம கொடுக்குறோம். அவர் பேர் பிரதீப் குமார் அப்படின்றவர். அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ஐயா, நான் மீன லக்னம், 5ஆம் அதிபதி சந்திரன், மீன லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சந்திரன் 6இல் மகம் நட்சத்திரத்தில் உள்ளார். சூரியனும் 6இல் உள்ளார். தனுசில் அமர்ந்த தனித்த குரு சந்திரனை பார்வை செய்கிறார். இப்போது லக்னாதிபதி பார்த்த சந்திரனின் தசையில் நற்பலன்களை கொடுப்பாரா, அல்லது 5ஆம் அதிபதி 6இல் அமர்ந்தது கெடுபலன்களை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, மீன லக்னம், 5 கூடிய சந்திரன் 6இல் போய் உட்காந்துட்டார். 6 கூடையும் 6லேயே உட்காந்துருக்கார். இப்போ லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு 10ஆம் இடத்துல இருந்து பார்வை செய்கிறார். அவருடைய பாக்கிய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சத்தில் அவர் அதாவது குரு பார்வையில் சந்திரன் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் இருக்குது. இது யோகங்களை தரக்கூடிய அமைப்பா அல்லது அவயோகங்களை தரக்கூடிய அமைப்பா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அவருடைய கிரக அமைப்பு அவர் சொன்னது மீன லக்னம், 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார். கூடவே சூரியன் உட்காந்துருக்கார். இவர் மகம் நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார். குரு இந்த இடத்துல இருக்கார். இவர் இவருடைய 9ஆம் பார்வையை சந்திரனுக்கும் சூரியனுக்கும் தந்திருக்கார். இப்போ இதில் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதுவே இந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு 5ஆம் ஆதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6ஆம் பாவத்தில் இருக்கார். பொதுவாக இந்த கிரக அமைப்பு அப்படின்னு சொல்கிறது, குரு பார்வையில் 2 கிரகங்கள் சந்திரனும் சூரியனும், இது 2 கிரகங்களும் இணைஞ்சிருந்து அப்படின்னா, குரு சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இணைஞ்சிருந்தாங்க, அது பரஸ்பரம் 7ஆம் பார்வையில் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அது குரு சந்திர யோகத்தில் வரும். அதேமாதிரி அந்த கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வரும். அதேமாதிரி இந்த சூரியனும் குருவும் பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படி சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வரும். அது யோகங்களில் வரும், பார்வையில் வரக்கூடியது. இணைவு அப்படின்றது உண்மையிலேயே அந்த இணைவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதேமாதிரி 1, 4, 7, 10, அதாவது குருவுக்கு 1, 4, 7, 10 அப்படின்ற மாதிரி இடங்கள் இருந்தால் அந்த அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திரங்களில் உட்காந்தாங்க அப்படின்னா அந்த குருச்சந்திர யோகம் அல்லது கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகங்களை தரக்கூடியவராக இருப்பார். அந்த பார்வையில் தான் மட்டும்தான் இணைவு இவர். அதாவது 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். அப்போ இந்த இடங்களில் சந்திரனுக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கார். அப்போ அந்த யோகங்கள் செயல்படுவது அப்படின்றது கொஞ்சம் மட்டுப்படக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, இப்போ இந்த அமைப்பில் எடுத்துட்டோம் அப்படின்னா, குருவின் பார்வையில் சந்திரன் சூரியன், இதில் உறவு கிரகமாக எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, அதாவது 5ஆம் இடம், 5ஆம் பாவம், 6ஆம் பாவம், பாவத்தை விட்டுட்டு உறவு கிரகங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சந்திரன்னா தாய், சூரியன்னா தந்தை. இந்த 2 கிரகத்தையுமே குரு பார்க்குறார். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் குரு நீச்சமாக வக்ரமாயிட்டா தந்தை தாய் ஒற்றுமை இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல இவரை பெற்ற தாயும் சரி தந்தையும் சரி ஒரு இணக்கமான தம்பதியர்கள். இன்றைக்கு வரைக்குமே வெளிநோக்கமாக அவங்க சண்டை போடுற மாதிரி இருந்தாலும் இணக்கமான தாய் தந்தையர் அப்படின்ற அதை இணக்கமான தம்பதியர்கள் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இவருமே நல்ல குணமுள்ள ஒரு மனிதன் தான் சொல்லணும். இது எப்படி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். சந்திரனுக்கு தசை வருஷங்கள் 10, சூரியனுக்கு தசை வருஷங்கள் 6. அவங்க 2 பேருமே 6ஆம் பாவத்தில் உட்காந்துருக்காங்க. சூரியனுடைய சொந்த வீட்டில் உட்காந்துருக்காங்க. இது 2 கூட்டம் குரு 16. அப்போ இந்த 3 கிரகங்களுடைய இணைவு, அதாவது பார்வையால், குரு பார்வையால் சூரியன் சந்திரன் இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது, இவருடைய வம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய அப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவர், இவருக்கு பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய உறவு, அவருக்கு வாய்த்த குடும்பமும் நல்ல ஒரு அருமையான குடும்பம். அவருக்கு பிறந்த பிள்ளை இவரும் நல்ல ஒரு அருமையான ஒரு ஜாதகர். அதேமாதிரி இந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ இவருக்கு எடுக்கலாம். இவர் உறவு கிரகமாக எடுத்திருக்கோம். சந்திரன் தாயாகவும் சூரியன் தந்தையாகவும் எடுத்தோம். அவங்க 2 பேரும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து இவருக்கு எடுத்தோம் அப்படின்னா, சந்திரன் உடல்காரகன், மனோகாரகன்,
சூரியன் ஆன்மக்காரகன், தைரியசாலி. அப்போது உள்ளமும் உடலும் ஒரு சேர தெளிவான முடிவும் தெளிவான சிந்தனையும் உயரிய சிந்தனை, உயரிய நோக்கம், உயரிய பண்பு மாண்பு எல்லாமே சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஜாதகரையும் சொல்லலாம். அதேமாரி இவருக்கு பிறந்த குழந்தையும் வந்து நல்ல ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய குழந்தையாகவும் நம்ம சொல்லலாம். இதில் வந்து மீன லக்கணம், லக்கணத்துக்கு லக்கணாதிபதி போய் 10ல் உட்காந்துருக்காரு. அவர் வந்து அந்த கேந்திராதிபத்திய தோஷம் யோகம் அதெல்லாம் நம்ம தேவையே இல்லை. அவர் வந்து 10 10ல் உட்காந்துருக்காரு, அவ்வளோதான். 10ல். இப்போ இந்த 5ஆம் பாவாதிபதி கெட்டு போயிட்டார். சார் இவருக்கு வம்சம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். இது எந்த தியரியில் வருது, ரூலில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, 10ஆம் பாவம் 5ஆம் பாவம் கெட்டுருச்சு, 5ஆம் பாவாதிபதியும் கெட்ட, இவர் வேறு கிரகங்களை கொடுக்கல. இவர் கேட்ட கேள்வியினுடைய கிரக அமைப்பு இதுதான். ஒருவேளை சனி 7ஆம் பார்வையாக மகர ராசியில் சனி உட்காந்து 7ஆம் பார்வையாக சந்திரனுடைய வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசியை பார்க்கலாம். அல்லது ரிஷபராசியில் உட்காந்து 3ஆம் பார்வையாக பார்க்கலாம். அல்லது அதே வந்து துலாத்தில் உட்காந்து 10ஆம் பார்வையாக கூட பார்க்கலாம். கெடுகிரகங்களுடைய பார்வையாக கூட பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி ராகு 7ஆம் இடத்துல இருந்து கூட பார்க்கலாம். அல்லது கேது அங்கே இல்லைன்னு சொல்லிட்டார், அதனால் ராகு கேதுக்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த இடத்துல வந்து செவ்வாய் மேசராசிலிருந்தே கூட பார்க்கலாம். அதேமாதிரி செவ்வாய் வந்து இங்கே இந்த இடத்துல போயிட்டு கடகராசியை பார்க்கலாம். அங்கேருந்து உச்ச செவ்வாய் அப்படின்றவர் வந்து 7ஆம் பார்வையாக கூட பார்க்கலாம். அப்போ 5ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவர் கிரகங்களை சொல்ல, மற்ற கிரகங்களை சொல்லாதனால இப்போ இந்த கிரக அமைவுகளில் வந்து இந்த 5ஆம் பாவம் கெடலை. அப்போ இவர்னால் இவருடைய பூர்வ புண்ணியத்தில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படின்றத இந்த கிரக அமைவு சொல்லுது. அப்போ 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஒரு வம்சாவளி விருத்தியை தந்தே ஆகணும். இது எப்படி வரும் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனிக்கு சொந்த வீடு. சனி தான் ஜாதகர், சனி தான் குழந்தை. குரு வந்து குழந்தையை கொடுக்கக்கூடியவன். ஒரு ஜாதகத்தில் வந்து சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மக்காரகன் அந்த ஜாதகரை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ அந்த 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு லக்கணத்துக்குமே 10ஆம் பாவம் கெடாமல் பாவர்கள் தொடர்பு இல்லாமல் இருந்தால், 5ஆம் பாவம் கெட்டு 5ஆம் பாவாதிபதி கெட்டே போயிட்டாலும் 10ஆம் பாவம் சிறப்பாக இருந்தால் அவருக்கு கர்மம் செய்ய ஒரு குழந்தை உண்டு அப்படின்றது வந்து அங்கீகரிக்கப்பட்ட கர்மம் செய்ய ஒரு குழந்தை உண்டு அப்படின்றது தான் இந்த ஜாதகம் சொல்லுது. அப்போ 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு இங்கே இன்னொரு விஷயத்தை எடுத்துக்குவோம். அதேமாரி சந்திரனுக்கு 10 வருஷம், சூரியனுக்கு 6 வருஷம், 2 சேர்ந்த குழந்தை 16 வருஷம் குரு. இங்கேயும் இவருடைய கணவன் மனைவி அந்யோன்யம் அப்படின்றது வந்து தெளிவாக இருக்குது. இவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் இவரை மாதிரியே உயரிய குணங்கள், நற்பண்புகள், நல்ல திட சிந்தனை உள்ள குழந்தையாக பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரியவர்களுடைய அந்த ஆசி, நல்ல ஒரு தெய்வீக குணம், தெய்வீக சிந்தனை, தெய்வப்பற்று, இது எல்லாமே இணக்கமான ஒரு ஜாதகரை பெற்றெடுக்கக்கூடிய அமைப்பும், இந்த ஜாதகரும் ஜாதகராக பிறந்த அமைப்பும், இவருடைய தாய் தந்தையர்களும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இதுவரைக்குமே இவர் வந்து எந்த விதமான பிரச்சனையும் சந்தித்த நபராக தெரியலை. ஏன்னா இதுக்கு முன்னால் வந்த சூரிய தசை அப்படின்றவங்க 6 கூடைய 6லே இருந்திருக்கான். 6லே இருந்து தசை நடத்தினது அப்படின்றது வந்து கொஞ்சம் வீம்பு, பிடிவாதம், தலைக்கணம், அதேமாதிரி தலைமை பண்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த கௌரவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து இவர் அடி வாங்கியிருக்கார். அப்படிங்கிறது வந்து 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக 6ஆம் இடத்துலேயே நின்று தசை நடத்திய கிரகம். இது வந்து மறைவாக எடுக்க முடியாது. அந்த இடத்துல ஆட்சி மூலத்திரிகணும் அப்படின்ற இடத்துல வந்து சூரியன் வர்றதுனால இவரை வந்து கொஞ்சம் அப்படியே அவருடைய இடத்துலேருந்து கொஞ்சம் அப்படியே மேலே அடுத்தவங்களை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கும்போது இவருக்கான விஷயங்கள் கொஞ்சம் தகர்க்கப்படும். வம்பு வழக்குகளையும் சந்திச்சிருக்கலாம், அல்லது வந்து பகைவர்களையும் சந்தித்து வந்திருக்கலாம் இந்த 6 வருஷ சூரிய தசையில். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த சந்திர தசை வந்து எனக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காது அப்படின்ற கேள்வியும் வந்திருக்கு. அப்போ இந்த சந்திர தசை அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக சொல்லணும். அப்படின்னா சந்திரன் 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கார். பொதுவாக தசை நடத்தக்கூடிய கிரகம் மறையக்கூடாது. இங்கே சந்திரன் வந்து மகம் நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மகம் நட்சத்திரத்தில் சந்திரன் உட்காந்துருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது ஜாதகருடைய தந்தை வழியில் அவருடைய குலம், அவருடைய வம்சாவழி, இதுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு எண்ணமாகவோ ஒரு பாவச் செயல்களை செய்யலை, கர்மாவை அவர் வாங்கலை. அவருடைய தந்தை தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய பெற்றோர்கள் இவரும் இந்த கிரக அமைப்பின்படி எந்த விதமான அந்த தெய்வ கோளாறோ தெய்வ குற்றமோ அல்லது சந்ததியிற்கு ஏற்படக்கூடிய பெரும் சாபத்தையோ வாங்கிய ஜாதகமாக இது வரல.
ஆனால் இது எங்கிருந்து வருது இந்த கர்மா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சந்திர தசையில் இந்த கர்மாவை இவர் கழிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது எங்கிருந்து வருது அப்படின்னா, இவங்களுடைய தாயார் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுக்கு அவங்களுடைய குடும்பத்திலிருந்து இந்த கர்மா வருது. அந்த கர்மா எப்படி வருது அப்படின்னா, இந்த கேதுனுடைய சாரத்தில் வந்து அவர் 1ஆம் பாதமா 2ஆம் பாதமா 3ஆம் பாதமா 4ஆம் பாதமானு சொல்லலை. இங்கே வந்து 1ஆம் பாதத்துக்கு சந்திரன் அம்சத்தில் இங்கே வருவார், 2ஆம் பாதத்துக்கு இங்கே வருவார், 3ஆம் பாதத்துக்கு இங்கே வருவார், 4ஆம் பாதத்துக்கு இங்கே வருவார். 2, 3, 4 பாதங்கள் உட்காந்துருந்தா ஓரளவுக்கு கடுமையை குறைச்சிக்குவார். 1ஆம் பாதத்தில் சந்திரன் உட்காந்துருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கர்மாவை வந்து அதிகமாக தர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இவங்களுடைய தாயார் வழியில் அவங்களுக்கு அந்த தாயாருடைய உடன் பிறந்த சகோதரிகள் யாரோ ஒருத்தர், இவருடைய சின்னம்மாவோ அல்லது பெரியம்மாவோ யாரோ ஒருத்தர் வந்து அகால மரணத்தை தழுவியவர்களாக இருப்பாங்க. அல்லது இவருடைய தாயாருடைய தாயார் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இவங்களுடைய பெரிய பாட்டி சின்ன பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அவங்களில் யாரோ ஒருத்தர் வந்து இளம் வயதில் மரணத்தை தழுவியவராக இருக்காங்க. இவங்களுடைய கர்மா தான் இங்கே வந்து பாக்கியம் வந்து நிற்கிது. அந்த பாக்கியை தான் இந்த சந்திர தசையில் அவர் கழிக்க போகிறார். அந்த சந்திர தசையில் கழிக்க போகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து அவங்களுடைய, அதாவது தொட்ட குறை விட்ட குறை அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா, அதாவது அந்த கர்மாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சஞ்சீதம் பிராப்தம் ஆகாமியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சஞ்சீத கர்மாவை யாரோ ஒருத்தர் விட்டு போன, நமது மூதாதையர்கள் விட்டு போன கர்மாவை இந்த சந்திர தசையில் அவர் கழிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றது வந்து இந்த இடத்துல இருக்குது. பொதுவாக தசை நடத்தக்கூடிய கிரகம் 6, 8, 12 மறையக்கூடாது, அஸ்தங்க தோஷம் அடையக்கூடாது, நீச்சம் அடையக்கூடாது. இதே ஒரு 3ஆவது தசை வந்து நீச்ச தசையாக வந்ததுன்னா அது ஒரு மாரகத்தை கொடுக்கக்கூடிய தசையாக இருக்கும். அதேமாதிரி சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய தசாநாதன் 6ஆம் பாவத்திலிருந்து தசை நடத்துகிறார். அவருக்கு 5ஆம் பாவத்தில் வந்து குரு இருக்கார். ஒரு நல்ல விஷயந்தான். அது ஒன்று இந்த சூரியன் சந்திரனுக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது அப்படின்றது வந்து இந்த குருவின் பார்வையால் ஒரு 20% 30% தோஷத்தை கழிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும். இன்னொன்று, குரு பார்க்க கோடி நன்மைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, குரு பார்க்க கோடி குற்றங்கள் தீரும் அப்படின்றதும் சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், குரு பார்க்கும்போது அந்த இடம் விருத்தியாகும்னு சொல்லுவாங்க. இந்த 2, 3 பாயிண்ட் இருக்குங்க. குரு பார்க்கக்கூடிய இடத்துல தன்னுடைய வீட்டிலிருந்து பார்க்குறார், விருத்தி செய்வார். அப்போது தன்னுடைய வீட்டிலிருந்து 9ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய சூரிய சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து எந்த இடம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்போ இவருக்கு வரக்கூடிய சந்திர தசை அப்படின்றது கர்மாவை வாங்கி வரக்கூடிய தசை. அவங்களுடைய அம்மா அல்லது பாட்டியினுடைய கர்மாவை கழிக்கக்கூடிய தசையில் இந்த தசை வந்து இவருக்கு தசாநாதன் 6ல் மறையக்கூடாது. சூரியனோடு எவ்வளோ நெருங்கிய பாகைன்னு அவர் சொல்லலை. சூரியன் வந்து பூரத்தில் இருக்காரா அல்லது உத்தரத்தில் இருக்காராங்கிறத அவர் சொல்லலை. சூரியனோடு மிக நெருங்கிய பாகையில் சந்திரன் அஸ்தமனத்தில் இருந்தால் இந்த தசை அவருக்கு மிக ஒரு லாபத்தை தரக்கூடிய தசையை நம்ம வந்து பார்க்க முடியாது. 5ஆம் ஆதியினுடைய தசையாக நம்ம பார்க்க முடியாது, பஞ்சமாதிபதியினுடைய தசையாக பார்க்க முடியாது. ஏன்னா இதற்கான பலன்களை நம்ம சொல்லுவோம். அப்போ தசாநாதன் வந்து 6, 8, 12 மறையக்கூடாது. 6, 8, 12 மறைவு அப்படின்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அதே 6ஆம் இடம் வந்து இப்போ போன தசையிலே அனுபவிச்சிருப்பார். இப்போ சூரிய தசை வந்து 6ஆம் இடத்து தசை தான் சார், 6ல் மறைஞ்சிருக்கார்ல. ஆனால் 6க்கு அதிபதி அவர். அதான் அந்த ஈகோவெல்லாம் வந்து பெரிய ஒரு லெவலில் வந்து அவர் படலோபத்தில் வந்து அவர் பகைவர்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது வந்து வெற்றியும் கொடுக்கும், அதேமாரி அந்த இடத்துல வந்து பகைமையும் கொடுக்கும். அதேமாரி நமக்கு வந்து தேவையான அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து அந்த சத்துருக்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தன்னாலேயே வந்துக்கிறது. தான் பார்த்தது, அதாவது வந்து இதை வந்து சிறப்பான முறையில் கையாண்டிருந்தார் அப்படின்னா, குரு பார்த்துட்டு இருக்கார் இல்லையா, சிறப்பான முறையில் கையாண்டிருந்தார் அப்படின்னா அந்த சூரிய தசையில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இவருடைய சத்துருக்களை வந்து இவர் வந்து கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இவர் பார்த்துருக்கலாம். அதேமாதிரி 6ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல 2 கிரகங்கள் இருக்கும்பொழுது அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக வந்திருக்கும். குறைஞ்சபட்சம் வந்து கிட்னி ஸ்டோன் எடுத்திருக்கலாம், அல்லது பித்தப்பையிலையோ கல்லீரலையோ ஏதோ ஒரு சின்ன சர்ஜரி செஞ்சுருக்கலாம். இது மாதிரியான ஒரு வாய்ப்புகளெல்லாம் வந்து செவ்வாயை பொறுத்து வந்து இந்த அமைப்புகள் வந்திருக்கும். குறைஞ்சபட்சம் கிட்னி ஸ்டோனாவது அவர் வந்து ஏதோ ஒன்று ரிமூவ் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து இந்த சூரிய தசையில் அவர் நடந்திருக்கும். இப்போ சந்திர தசை அப்படின்னு சொல்லக்கூடியது 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்தில் போய் மறைவது அப்படின்றது வந்து இங்கே இப்போ இப்படி பார்த்தோம்னா பாவக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா 5ஆம் பாவத்திற்கு 2ஆம் பாவத்தில் 2 கிரகங்கள் இருக்காங்க. 5ஆம் பாவாதிபதி தனது தனஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்காரு, தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலே இருக்கார்.
அப்போ இவருடைய 10 வருட காலம் சந்திர தசை அப்படின்னு சொல்லக்கூடியது குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு, குழந்தைகளுடைய மேம்பாட்டிற்கு, குழந்தைகளே கதி அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களுடைய சிறு சிறு குற்றங்களுக்கும் அல்லது அவங்களுடைய சின்ன சின்ன ஏதோ ஒரு தவறுகளுக்கும் அல்லது அவங்களுடைய குடும்ப ரீதியாக வரக்கூடிய மன உளைச்சல்களுக்கும் இவர் வந்து கண்டிப்பாக ஆளாகக்கூடிய கட்டத்திலே வந்துட்டு இருப்பார். அப்போ இந்த 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்ததிபதி 2 அவங்களுடைய வருமானத்தை தேடி அவங்க போயிட்டுருப்பாங்க. அப்பா அம்மா இவர் வயசு என்னங்கிறது எனக்கு தெரியல, குறைஞ்சபட்சம் ஒரு 55-60 வயசு ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இவருடைய சொத்துக்களுக்கு அந்த குழந்தைகளால் வந்து ஒரு சின்ன சின்ன சிரமங்களையும் ஒரு அழிவுகளையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய பொருளாதாரத்தை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா 2ஆம் இடத்த அதிபதி அங்கேயே உட்காந்துட்டு இருக்காரு. அந்த 5க்கு 2ஆம் இடத்த அதிபதி அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. 5ஆம் இடத்த அதிபதி தனக்கு தனஸ்தானம், தனக்கு குடும்பம், தன் குடும்பம், தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய தொழில், தன்னுடைய படிப்பு, தன்னுடைய வேலை, இதை நோக்கியே அவங்க போயிட்டுருக்கிறதுனால இந்த 5ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து அந்த பாவத்திற்கு 2ஆம் இடத்துல இருந்தனால அவங்க இப்போ இந்த நிலைமையில் இதுவரைக்கும் நல்ல குழந்தைகளாக இருந்தாலும் இனிமேல் வந்து அவங்க வந்து ஒரு சுயநலவாதியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய படிப்பு, சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய படிப்புக்காக இவங்க வந்து மெனக்கிட வேண்டியது இருக்கும், நிறைய வந்து மெனக்கிட வேண்டியிருக்கும். சில நேரங்களில் வந்து ஸ்காலர்ஷிப்பில் படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்குது, அதேமாதிரி கவர்மெண்ட் காலேஜில் படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்குது. இது வந்து கொஞ்சம் மார்க் வந்து கொஞ்சம் குறைச்சி, ஏன்னா 2ஆம் இடத்துல வந்து சூரியனே உட்காந்துருக்காரு, குழந்தைகளுக்கான மார்க்கை குறைச்சி கொஞ்சம் அட்மிஷன்ல எல்லாம் வந்து கொஞ்சம் குளறுபடிகளாகி அதிகப்படியாக டொனேஷன் கொடுத்து படிக்க வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அல்லது திருமண தருணமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு நம்ம அந்த கல்யாணத்தை பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அல்லது பொருளாதாரம் சார்ந்த ரீதியாக அல்லது வேலை வாய்ப்பை தேடக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் கொஞ்சம் லஞ்ச லாவண்யங்களை கொடுத்து இவர் வந்து வேலைக்கு சேர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 10 வருஷமும் தனது குழந்தைகளுக்காகவே இவர் தனது வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய ஜாதகராக இருப்பார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்போ சூரியன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, லக்னாதிபதியும் ஸ்ட்ராங்காக இருக்கார். இந்த லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பார்க்கக்கூடிய இடம் விருத்தியாகும் அப்படின்றதுனால 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, 4ஆம் இடத்தையும் பார்த்துருக்கார், 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இப்போ இவருக்கு எப்படி பொருளாதாரத்தை முன்னேற்றம் கொடுத்தாரோ, இவருக்கு எப்படி வீடு, மண், மனை, வாசல், வண்டி போக்குவரத்தெல்லாம் கொடுத்தாரோ, இவருக்கு எப்படி தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவை வந்து நல்ல முறையில் வச்சாரோ, இவருக்கு எப்படி குடும்பத்தை வந்து தெளிவான முறையில் வந்து உருவாக்கி கொடுத்தாரோ, அதே வேலையைத்தான் நீங்கள் சொல்லக்கூடிய லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு 6ஆம் பாவத்தை பார்க்குறதுனால அவர் விருத்தி தானே செய்வார். ஒன்று கடன் அதிகப்படுத்துவார், அல்லது அதன் ரீதியாக வரக்கூடிய பாவக உறவுகளுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்வார். அந்த குருவனுடைய பார்வை, விருத்தி செய்யக்கூடிய பார்வை எந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்றத பார்க்கணும். 11ஆம் பாவத்தை பார்த்தாருன்னா லாபத்தை கொடுப்பார், 8ஆம் பாவத்தை பார்த்தாருன்னா ஆயுளை கொடுப்பார், 9ஆம் பாவத்தை பார்த்தார் அப்படின்னா தந்தையினுடைய ஆயுளை மேன்மைப்படுத்தி கொடுப்பார், 9ஆம் பாவத்தை பார்த்தாருன்னா நமக்கு பிள்ளை பேரை நிறையா கொடுப்பார். அதேமாதிரி வந்து 6ஆம் இடத்தை பார்த்தாருன்னா சண்டையும் கொடுப்பாரு, சச்சரவையும் கொடுப்பாரு. அதே மாதிரி நமக்கு தேவையில்லாத வில்லங்கங்களையும் ஏற்படுத்தி விடுவார். அதே மாதிரி இந்த 5ஆம் பாவாதிபதி சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6ஆம் பாவத்தில் போயிட்டு மறைஞ்சிட்றாரு. அப்போது தசாநாதன் மறையும் பொழுது அந்த தசை வந்து இவருக்கு லாபத்தை தரக்கூடிய தசையாக இருக்காது. அதே மாதிரி அவருடைய தாயாருடைய உடல்நிலையும் தாயாருடைய உறவு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பையும் இவர் வந்து கொஞ்சம் கவனிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகள் வழி செலவை வந்து இவரால் கட்டுப்படுத்த முடியாது. இந்த 10 வருஷத்துக்கும் இவருடைய குழந்தைகளுக்காக அல்லது இவருடைய பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா, ஏன்னா இவருக்கு 9ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம் அப்படின்றது வந்து வலுத்து இருக்குது. அப்போ இவன் பூர்வீகத்தை வந்து சொத்து இருக்கும், இதன் மூலமாக பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க குழந்தைங்க. அப்போ எனக்கு வந்து சொத்தை பங்கிட்டு கொடு, இங்கே தான் வந்து அந்த கேந்திராதிபத்திய தோஷமெல்லாம் வேலை செய்யும். ஏன்னா இவருடைய தந்தை ஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ அவர் நிறைய சம்பாதிச்சிருப்பார். அப்போ தாத்தன் சொத்து எங்களுக்கு வந்து தெளிவாக வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளெல்லாம் வாக்குவாதங்களையும் தரக்கூடிய தசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லது ஒரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, வணக்கம்.